வாழ்க வளமுடன்க. ஓம் சரவணபவ. நேற்று 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்கரவாரையில் நான் வீட்டில் வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். கோயில்லையும் சரி வீட்லேயும் சரி எப்போ நான் வெத்தலை தீபம் ஏற்றினாலும் சரி இந்த மாதிரி உருட்டு திரிச்சு தான் நான் விளக்கேற்றுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த பூக்களும் வெத்தலையும் கருகாது. ஒரு தீபமாக இருந்தாலும் சரி 6 விளக்கு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி உருட்டு திரி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும் போது அந்த பூக்களும் வெத்தலையும் கருகாது. கோவிலில் நேற்று நான் பார்த்தேன், நிறைய பேர் தீபம் ஏற்றிருக்காங்க. தீபம் ஏற்றி கொஞ்ச நேரத்திலே அந்த பூக்களும் வெத்தலையும் கருகி போகுது. அது பார்க்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வாங்கி நீங்கள் உருட்டு திரி மாதிரி போட்டிங்கன்னாக்க வெத்தலையும் பூக்களும் கருகாது. நம்ம சாமிக்கு வச்சு அந்த பூ காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம சாம்பிராணி தயாரிக்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் தீபம் ஏற்றி கொஞ்ச நேரத்திலே அந்த பூக்கள் கருகிறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எங்கள் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி இந்த மாதிரி தான் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். பூக்கள் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு குடுவையில் போட்டு சாம்பிராணியாக ரெடி பண்ணிப்பேன்.